ஹலோ எவ்ரிவன், நான் மணி. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஜுங்கோ ஃபருடான்ற ஒரு ஜப்பானீஸ் பொண்ணை பற்றி தான் நம்ம வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். இந்த பொண்ணை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்திலேயே அதிகமான வேதனைகளையும் கொடுமைகளையும் தாங்கி, அதாவது அந்த கொடுமைகள்லாம் தாங்கி இறந்த பொண்ணு யாருன்னா, இந்த ஜுங்கோ ஃபருடான்றது தான் வந்து ஜப்பானீஸ் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அதாவது இந்த ஜுங்கோ ஃபருடா தான் வந்து அதிகமான கொடுமைகளை அந்த உலகத்திலேயே வந்து அதிகமான கொடுமைகளை தாங்கிட்டு இறந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க. 1971 ஜனவரியில் பிறந்து 1989 வந்து இறந்து போன அந்த பொண்ணு, அதாவது வெறும் 17 வயசுலேயே இறந்து போன பொண்ணை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொண்ணை கிட்டத்தட்ட 400 முறை ரேப் பண்ணி, அதுவும் 40 நாளில் வந்து ரேப் பண்ணி ரொம்பவும் டார்ச்சர் பண்ணி இந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. இந்த பொண்ணு யார், ஏன் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி இந்த பொண்ணை வந்து கொல்லணும், இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஏன் கொல்லணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜுங்கோ ஃபருடா ஜப்பானில் இருக்கிற டோக்கியோன்ற ஒரு பிளேஸில் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது ஒரு சாதாரணமான ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. இவங்களோட ஃபேமிலி அந்த மாதிரின்னு பார்த்தோன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக பொண்ணுங்களும் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு அட்டென்ஷன், அதாவது ஒரு மற்ற பசங்க பொண்ணுங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம சுத்தமாக அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பொண்ணுங்களும் நினைப்பாங்க. எல்லாரும் பொண்ணுங்களோட மென்டாலிட்டி அந்த மாதிரி தான். ஸோ இந்த பொண்ணு வந்து அதே மாதிரி, அதாவது அந்த மற்ற பொண்ணுங்களோட அது கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டு பார்க்குறதுக்கு வந்து அழகாக தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இந்த அழகு தான் என்னவோ அந்த பொண்ணுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இப்போ ஒரு கிளாஸ்னால் ஒரு 4-5 பசங்க வந்து பொண்ணுக்கிட்ட வந்து அதாவது ப்ரப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. அது 4-5 க்ரஷ் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த க்ரஷஸ் வந்து இந்த பொண்ணுகளையும் வந்து விட்டு வைக்கல. நிறையா பசங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதும், அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதும், அந்த பொண்ணு வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதாமா. அதாவது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து வேற ஆளாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து சொல்லிட்டு ஒதுங்கிருமாமா. ஸோ இது மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ப்ரப்போசல்லாம் வந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால ஸ்கூல் டைம், அதாவது ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்துட்டு அந்த கிடைக்கிற டைமில் பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு தன்னோட ஃபேமிலிக்காக வந்து கொஞ்சம் மணி வந்து கொடுத்துருந்துருக்கு. ஸோ இந்த பொண்ணோட கனவு என்னன்னா, அவங்க அந்த ஏழ்மையில் இருக்கிற அந்த ஃபேமிலியை வந்து நல்லா படித்து அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து இந்த காதல், அதாவது இந்த க்ரஷ்ஷு, இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் இந்த கிளாஸில் வந்து புள்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜப்பானீஸில் வந்து புள்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அடிதடிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு பைக்கில் சுற்றிக்கிட்டு இது மாதிரி ஒரு பேட் பாய்ஸை தான் வந்து புள்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேங்கில், அதாவது கிளாஸுக்கு ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேங்கில் இருக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு வந்து, அதாவது ஜுங்கோ ஃபருடாவுக்கு வந்து போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான் அந்த பையன். ஸோ நார்மல் தான், அது ஆஸ் யூஷுவலாக வந்து மற்ற பசங்களுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது அந்த பையனை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து வேறு ஆளாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிட்டு ஒதுங்கிருச்சு. ஸோ நம்மளால் சும்மா இருப்பான், நான் வந்து ஒரு நல்ல பேட் பாய்ன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த பையன் வந்து யோசிச்சிருக்கான். அதாவது எப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு ஈகோ வந்துருச்சு. இவெல்லாம் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு, இவன் அழகாகிறான்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ணுறா, இவளோட அழகை வந்து நான் சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அவங்க அப்பா வந்து யாசுகான்னு சொல்கிற ஒரு பெரிய ரவுடி கேங்கில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிற ஒரு ஆள். யாசுகான்றது வந்து இந்த உலகத்திலேயே வந்து ஒரு கெட்ட விஷயத்தை, அதாவது ஸ்மக்லிங் ஆகட்டும், ஒரு பொண்ணை வந்து கடத்துறதாகட்டும், பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணுறதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து சர்வசாதாரணமாக பண்ணுற ஒரு கேங்கு, அதாவது ஒரு ரவுடி கேங்கு. இது வந்து ஜப்பானில் வந்து ஒரு பெரிய கேங் ஆமாம், ஒரு கேங்ஸ்டர் ஒரு குரூப் ஆமாம். இதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ இவங்க பையனையும் வந்து அந்த கேங்கில் வந்து மெம்பராக அவங்க அப்பா சேர்த்து விட்டாராட்டுக்குது. ஸோ இந்த பேரை சொல்லிட்டு வந்து அந்த ஸ்கூலில் வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுருக்கான். அந்த ஸ்கூல், அவங்க கிளாஸ் பூராமே வந்து இந்த பேரை சொல்லிட்டு, நான் இந்த யாசுகாங்கில் இருக்கேன், என்னெல்லாம் வந்து யாரும் அசைச்சிக்க முடியாது, நான் என்ன பண்ணாலும் என்னெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீத்திக்குவாங்க தெரியுமா. அந்த பையனுக்கு வந்து எதுவும், அதாவது அவனோட சைட்லேருந்து எந்த ஒரு இது இல்லை, அவங்க அப்பா வந்து அந்த கேங்கில் இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு அந்த கிளாஸ் பூரா வந்து ஒரு பயத்தை வந்து தெளித்து வச்சுருக்கான். ஸோ இதை சாக்காக வச்சுக்கிட்டு ஒரு 3 பசங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைங்களை வந்து கிண்டல் பண்ணுறது, அந்த கிளாஸ் பிள்ளைங்களை வந்து கிண்டல் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிட்டு ரேப் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஈடுபட்டிருக்கான். ஸோ ஒரு நாள் வந்து ஜுங்கோ ஃபருடான்ற அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு, அதாவது அந்த டே ஸ்கூலில் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து பார்ட் டைம் போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 8 o'clock இருக்கும், வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காங்க ரோட்டில். ஸோ கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த பையன், அதாவது அந்த கிளாஸில் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லலை, அந்த பையன் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கான். அவங்க கூட வந்து அந்த 3 பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து அந்த பசங்கிட்ட சொல்கிறான், நான் இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு கூட வந்து நான் தனியாக நடந்து போகணும், அந்த பொண்ணு கூட வந்து நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு வர அந்த சைக்கிளை வந்து நீங்கள் உடச்சி போட்டுரு, அதை தள்ளி விட்டு உடச்சி போட்டுரு, அந்த பொண்ணு வந்து நடந்து வர மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த சைக்கிளில் வந்து உடச்சி போட்டு அவங்க ஓடிட்டானுங்க. ஸோ இவன் வந்து போய் பேசுகிறான், அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறான், ஃபருடா கூட வந்து பேசுகிறான்,
நீ வந்து நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் தானே படிக்கிறோம், என்ன ஏமால் நம்பிக்கை இல்லையா, வா நான் கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் விடுறேன், நானும் இந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். போகிற வழியில் வந்து அந்த பொண்ணோட வீடு வந்து கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கும் போல். இவன் வந்து எனக்கு ஷார்ட்கட் தெரியும், இப்படி போனால் சுற்றி போகிற மாதிரி இருக்கும், ஸோ நான் அந்த ஷார்ட்கட் வழியாக உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே பேசி அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த வழியாக போனால் வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களா வரும், அது வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ போகிற வழியில் வந்து சாஃப்டாக பேசிக்கிட்டு இருந்தவன் வந்து கொஞ்சம் ராங்காக பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்து இந்த யாசுகா கேங்கில் இருக்கேன், எங்கள் அப்பா வந்து யாசுகா கேங்கில் இருக்காங்க, இப்போ நான் வந்து எங்கள் பேக்ரவுண்டு வந்து பெருசு, நீங்களும் வந்து மிடில் கிளாஸு, ஸோ நான் இப்போ வந்து உன்னை ரேப் பண்ண போகிறேன், இதை வந்து நீ வெளியே போய் சொல்லிட்டீன்னா உங்களோட குடும்பத்தை வந்து நான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன், உங்கள் அம்மா வந்து நான் வந்து கடத்திட்டு போயிட்டு உங்கள் அம்மாவை வந்து ரேப் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு மிரட்டுறான் அந்த பொண்ணை. ஸோ அந்த பொண்ணு வந்து பயந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாலடைஞ்ச பங்களாவில் வச்சு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறான். இந்த ரேப் பண்ண உடனே அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தை வந்து கொண்டுருவோன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் என்னை வெளியே விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், நான் வந்து இங்கே நடந்ததான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரா. ஸோ அவன் கெஞ்ச உனக்கு வந்து வெறி அதிகமாகும் போல் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து கூப்பிட்றான். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னால அவன் கேங்கில் இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்றான். ஸோ நீங்கள் 4 பேர் சேர்ந்து அந்த மறுபடியும் அந்த பொண்ணை விடிய காலையில் 3 மணிக்கு வந்து மறுபடியும் அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணுறாங்க, கேங் ரேப் பண்ணுறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அவங்க அந்த 4 பசங்களோட ஒரு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்கும்போது, இந்த பொண்ணு வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு, இப்போ வந்து அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தெரியாமல் என் கூட ஓடி வந்துட்டா, இந்த பொண்ணு இனிமேல் என் கூட தான் இருப்பா, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாடி வீட்டுக்கு அவங்க ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறான் அந்த பொண்ணை. அந்த மாடியில் வச்சு அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி கேங் ரேப் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்தாலும் அவங்க அப்பா அம்மா போய் பார்த்தாலும் அவன் பையன் வந்து அந்த பையன் வந்து இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னோட ப்ரைவேட் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்ருவானாமா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டிலே வச்சு அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, நீ வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்து என்னோடய விருப்பத்தோடு தானே உங்கள் வீட்டை வந்து எங்கள் வீட்டை விட்டு நான் போயிட்டேன், ஸோ என்னை வந்து தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, ஏன்னா உங்கள் போலீஸ் வந்து ஒன்று தேடிட்டு இருக்காங்க, நாங்கள் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து மிரட்டியிருக்காங்க. இப்படி நீ வந்து சொல்லலைன்னா உங்கள் அப்பா வந்து நான் கொண்டுருவேன், உங்கள் அம்மாவையும் இதே மாதிரி தூக்கிட்டு வந்து உங்கள் அம்மாவையும் வந்து சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா செத்துடக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்க அம்மா வந்து இது மாதிரி கஷ்டத்தை வந்து அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அந்த கொடுமையிலையும், அதாவது அந்த கொடுமையும் தாங்கிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி, நான் வந்து விருப்பத்தோடு தான் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தேன், அதாவது அந்த பையன் வீட்டுக்கு ஓடி வந்ததாக சொல்லலை, நான் அந்த ஊரை விட்டே நான் போகிறேன், இந்த வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, இந்த மிடில் கிளாஸ் லைஃப் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறான் அந்த பொண்ணு. ஸோ அவங்க அம்மா கேட்டவுடனே அழுகுறாங்க. இந்த பொண்ணுக்கு நான் என்ன குறை வச்சேன், ஏன் வந்து என்னையே வெறுத்துட்டு போகுது, இந்த குடும்பம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து தேடுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை வந்து காணாம போனதுக்கான ஒரு விட்னஸும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கிடைக்கல. ஸோ இந்த காலுக்கு அப்புறம் வந்து அவங்க இந்த கால் வந்ததை வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த போலீஸ் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணு ஓடி தான் போயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த அவங்க வீட்டை சுற்றிக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த பொண்ணு ஓடுகாலி, இந்த அதாவது அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாமல் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து மறந்துடுறாங்க, ஒரு 10-15 நாளில் வந்து மறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இருக்கிறது, அதாவது அந்த பொண்ணு அந்த பையன் வீட்டில் தான் இருக்கிறது வந்து அந்த 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும், சரிங்களா. ஸோ இந்த 4 பேர் வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்கூல் பூரா வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு 100 பேருங்க, 100 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 100 பேர் அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணுறாங்க. அதுவும் சித்திரவதை பண்ணி நாசம் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக எந்த மாதிரின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டை வந்து கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோ இருக்குல்ல, அதாவது அந்த கண் இமைகள் இருக்குல்ல, அதை வந்து தீ வச்சு எரித்து அதை ஒவ்வொன்றா பிடுங்கிறது, அந்த பொண்ணோட முடியை வந்து பிடிச்சி இழுக்கிறதா, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே, அதாவது மயக்கமாக இல்லாமல் அந்த பொண்ணு முடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த முடியை பிடிச்சி அப்படியே பிடுங்கிறது. அதுக்கப்புறம் அந்த சிகரெட்லாம் சுடுவாங்க தெரியுமா, அந்த சைக்கோங்கெலாம் சுடுவானுங்க, அந்த குடிச்சிட்டு அந்த சைக்கோ நாய்ங்களாம் அந்த பொண்ணோட அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் கொண்டு போயிட்டு அந்த அப்படியே அந்த சிகரெட் டாட்ஸ், அதாவது அந்த சுட்ட அந்த சிகரெட் டாட்ஸ் வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்ததுன்னு சொல்லிட்டு அதோட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடே கொடுக்கலன்றது வந்து பெரிய உண்மை. அந்த பொண்ணுக்கு அந்த இருந்த 40 நாள் வரலும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பருக்கு சாப்பாடு கூட கொடுக்கலையாமா. அந்த பொண்ணோட வேஸ்ட்டியே, அதாவது அந்த பொண்ணு சாப்பிட்டு அந்த அதாவது அந்த வெளியே போகும் தெரியுமா, அந்த வேஸ்ட்டியே வந்து அந்த பொண்ணை வந்து சாப்பிட வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த 40 நாள் வரையிலும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒட்டு துணி கூட கொடுக்கல. பிறந்த மேனியாக, அதாவது அந்த உடம்புல வந்து ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த வீட்டில் இருந்து இருந்திருக்கான்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க அந்த பசங்க வந்து உள்ளே வரும்போதும் சரி போகும்போதும் சரி அந்த பொண்ணு அப்படியே தான் கிடக்குமாமா. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட கை கால்லாம் வந்து
அதாவது லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கயிறு போட்டு வந்து கட்டி வச்சுருப்பாங்களாமா. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு மிருகத்தோட கேவலமாக வந்து அந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கைகாலெல்லாம் கட்டி போட்டு அந்த பொண்ணை வந்து எட்டி உதைக்கிறது, அடிக்கிறது, ரேப் பண்ணுறது, கேங் ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இவங்க அந்த அந்த 100 பசங்களை வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறது எப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து தனித்தனியாக கிடையாது, கேங் ரேப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு 17 வயசு பொண்ணு என்ன பண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எனக்கு சொல்லவே வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த பொண்ணை நான் வந்து இப்படி கேள்விப்பட்டதுலேயே வந்து இது ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஜூனியர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து, அதாவது இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் ரேகிங் இருக்கும், அங்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே பண்ணுவாங்களாட்டுங்குது. அந்த ஜூனியர் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள கம்பல் பண்ணி, அதாவது அவங்கள வற்புறுத்தி அந்த பொண்ணை வந்து நீ போய் ரேப் பண்ணு, அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணானா, அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட லவ்வை வந்து ஏற்றுக்காத ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து சிதைக்கணும், அதாவது அவளோட அழகை வந்து சிதைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ விஷயத்தையும் அவன் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த யாசுகா கேங்கில் இருக்கிற அந்த ஒரு திமிரு, அதாவது அந்த என்னை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு திமிரு, அந்த ஒரு காரணத்தினால வந்து அதை வச்சுக்கிட்டு, அந்த பவரை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. 20 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்கிறதுக்கே பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணோட இமையை வந்து தீ வச்சு எரித்து பிடுங்கி எடுத்துட்டானுங்க. ப்ரைவேட் பார்ட்லாம் வந்து அந்த சிகரெட் டாட்ஸ்லாம் வச்சு அதை அறுத்து அந்த பொண்ணை உதைக்கிறதாகட்டும், சாப்பாடு போடாததாகட்டும் 20 நாள் வந்து எந்த பொண்ணு தான் தாங்கும் நீங்களே சொல்லுங்கள். அந்த பொண்ணுக்கு வந்து தன்னை வந்து வாழ்கிறதே பிடிக்கல, வந்து என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட காலில் வந்து கெஞ்சிருக்கா. ஆனால் அந்த பையன் வந்து அப்பயும் விடலை. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பசங்களாம் வந்து குடிச்சிட்டு மட்டையிட்டானுங்க போல். அந்த பொண்ணு வந்து அவன் உடம்புல வந்து தெம்பே இல்லை. ஏன்னா 20 நாள் வந்து சாப்பிடாம இருக்கா. எவ்வளோ டார்ச்சர் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு, அதாவது எமர்ஜென்சி கான்டாக்டில் இருக்கிற அந்த போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கான். ரிங் போயிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஒரு பையன் பார்த்துட்றான். பார்த்துட்டு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணோன்னா மறுபடியும் அந்த ஃபோன் வருது. இந்த நம்பர்லேருந்து வந்து கால் வந்துச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து கால் வருது. ஸோ இதுக்கு இப்போ தான் வந்து அந்த பையன் சொல்கிறான், இது வந்து ராங் நம்பருங்க, அங்கே வந்து தப்பாக அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ அந்த போலீஸ் வந்து இது வந்து ஒரு ராங் காலாட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறாரு, கேர்லெஸ்ஸாக விட்டுறாரு. அந்த பொண்ணு வந்து அந்த போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணான்ற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணோட காலில் கொதிக்க எண்ணெய் எடுத்து அந்த பொண்ணோட காலில் ஊற்றுறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக, அந்த பொண்ணு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நடந்து வந்து அதாவது நகர்ந்துட்டே வந்து ஃபோன் பண்ணியிருக்காருல, இனிமேல் அவன் நடக்கவே கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணோட வந்து காலில் வந்து கொதிக்கிற எண்ணெயை வந்து ஊற்றிருக்காங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஜன்னல் வழி, அதாவது அந்த வீட்டோட ஜன்னலை வந்து திறந்து அங்கேருந்து வெளியே வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி போட்டாங்க நைட்டு. அதாவது நைட் டைமில் அந்த பொண்ணை வந்து வெளியே தூக்கி போட்டாங்க. அந்த சீசன் வந்து எப்படின்னா வின்டர் சீசன், ரொம்ப குளிர் இருக்கிற ஒரு சீசன் வச்சுக்கோங்க. அந்த குளிர்லேயும் வந்து அந்த பொண்ணோட உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வந்து வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து அந்த பொண்ணை போயிட்டு ரேப் பண்ணுறது, அந்த பொண்ணு மேலே காரி துப்புறது, அந்த பொண்ணை வந்து எட்டி உதைக்கிறது, அந்த பொண்ணை அடிக்கிறது, அந்த பொண்ணை முடியை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுக்கிறது, எவ்வளோ ஒரு கொடுமை. எப்பா என்னால் இதை படிக்கும்போதே என்னால் தாங்க முடியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து ரொம்பவும் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறது, காரி துப்புறது, முடியை பிடிச்சிருக்கிறது, அடிக்கிறது, இதே மாதிரி வந்து டார்ச்சர் வந்து ஒரு 38 நாளைக்கு வந்து போகுது. அந்த 38 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பாதி பணமாயிடுறா. அவனால் வந்து எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. அப்படின்னா அந்த எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல, இந்த பக்கம் இந்த கூட பொருளை கூட முடியல, கை மட்டும் தான் செய்யுது. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவள் போயிட்டா. ஏன்னா வந்து அவரோட கண் இமைகள்லாம் வந்து அப்படியே கருகிருச்சுங்க. ஏன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டான் எல்லாத்தையுமே. அந்த பொண்ணோட தலையில் வந்து ஒரு முடி கூட கிடையாது, அந்த இமையிலையும் கிடையாது. அந்த பொண்ணோட எல்லா ப்ரைவேட் பார்ட்டையும் வந்து அறுத்துட்டான். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பாதி பணம் மாதிரி. ஸோ இந்த 38 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணோட உடம்புலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாதி பணமாயிட்டா. ஸோ அவனுக்கு தோணுது, இந்த பொண்ணை வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தோணுது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை கேட்குறான். அதாவது நீ நான் ஒரு கேம் சொல்ல போகிறேன், அந்த கேமில் வந்து நீ என்னை ஜெயிச்சிட்டினா உன்னை வந்து நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறான். இந்த கேமில் ஜெயிச்சினா தான் உன்னை வந்து கொல்லுவேன், இல்லைனா வந்து இன்னும் வந்து டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு வந்து தன்னை கொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த பையனோட வந்து கேம் விளையாட வந்து ஒத்துக்கிறா. எப்படின்னா இவ்வளோ டார்ச்சர்லேயும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் என்னை வந்து கொல்லணும், இவ்வளோ என்னை வந்து அவன் வந்து அந்த பொண்ணு வந்து எதுக்காக ஒத்துக்கல, தன்னை வந்து என்னை வந்து சாகடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த பையன் கூட வந்து கேம் விளையாட ஒத்துக்கிறா. ஸோ அந்த கேம் என்னென்னா செஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து செஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் வந்து மகஷான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேம் வந்து விளையாடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கை மட்டும் தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து ஜெயிக்கிறா.
அவனுக்கு வந்து அந்த பொண்ணு ஜெயிச்சோன்னா இன்னும் வந்து ஈகோ அவனுக்கு வந்து அதிகமாகிடுது. ஏன்டா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீ என்ன ஜெயிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் வந்து ஈகோ அதிகமாகிடுச்சு அந்த சைக்கோக்கு. இதனால் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணை வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பாக்ஸிங் கவர்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த பாக்ஸிங் கவருக்குள்ளே அவ்வளோ அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த பொண்ணை வந்து இன்னும் வந்து டார்ச்சர் பண்ணி கொள்ளுன்ற ஒரு வெறியினால் அந்த பொண்ணை வந்து அந்த பாக்ஸிங் கவருக்குள்ளே போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வச்சு பாக்ஸிங் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை அப்படியே அடித்து விளையாடுறாங்க. அந்த பொண்ணை வந்து கொடூரமாக அடித்து அந்த பொண்ணை வந்து சாகடிக்கிறாங்க. ஸோ 44 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து இறக்குறா. அதாவது கொடூரமாக வந்து இறக்குறா. ஸோ இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து ஒரு காங்கிரீட் டப்பாக்குள்ளே போட்டு, அதாவது காங்கிரீட் வந்து செய்வாங்க ஒரு டப்பாக்குள்ளே, அந்த டப்பாக்குள்ளே போட்டு அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டை போட்டு வந்து நப்பிடுறாங்க. ஸோ அந்த காங்கிரீட்டை வந்து சீலானோடனே அந்த காங்கிரீட்டை தூக்கி வந்து குப்பை வண்டி, அதாவது அந்த காங்கிரீட்டை வந்து ஏற்றிட்டு போவாங்க ஒரு வண்டி, அதில் வந்து போட்டுடுறாங்க. அந்த காங்கிரீட்டை கொண்டு போயிட்டு யாரும், அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாததால் கொண்டு போய் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து காணாமல் போய் ஒரு 44 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து இதுவரையிலும் அந்த பொண்ணை பற்றி எதுவும் விசாரணையும் நடக்கலை. அந்த பொண்ணை வந்து அதாவது அந்த காலுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. அந்த பொண்ணு எங்கேயோ போரிச்சு போல், அதுக்கு பிடிக்காதனால வந்து போரிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க, கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. ஸோ இப்படியே அந்த பொண்ணை வந்து சீல் பண்ணி தூக்கி போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போகுதுங்க, அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேங்கில் இருக்கிற இன்னொரு பையன், அந்த 4 பேர் இருக்கிற கேங்கில் இருக்கிற இன்னொரு பையன் வந்து ஒரு 19 வயசு பொண்ணை வந்து கடத்தி ரேப் பண்ணதா சொல்லிட்டு ஒரு கேஸில் வந்து மாட்டுறான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இப்படி அந்த அந்த பையனை வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அப்போ தான் வந்து அதாவது தெரியாத வந்து அந்த பொண்ணோட கேஸை பற்றி உளறிடுறான். எப்படின்னா அந்த ஃபருடாவை பற்றி வந்து உளறிடுறான், ஜுங்கோ ஃபருடாவை பற்றி உளறிடுறான். அதாவது 19 வயசு பொண்ணை வந்து நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இந்த ஜுங்கோ ஃபருடான்ற பொண்ணை வந்து நாங்கள் இது மாதிரி காங்கிரீட் ஃபுல்லாக வந்து அது பொண்ணு மேலே ஊற்றி சீல் பண்ணி வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து உளறிடுறான் அந்த போலீஸ்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த போலீஸ்க்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி வந்து கேஸ் வந்துருக்கு, இந்த கேஸை வந்து இவங்க தான் இன்வால்வாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து அடித்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி வந்து இந்த பொண்ணை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேங்கில் இருக்கிற அந்த 4 பேரையும் வந்து மாட்டி விட்டுறான். ஸோ அந்த பொண்ணு வந்து போட்ட அந்த காங்கிரீட் சீலை வந்து எடுத்து உடச்சி பார்க்குறாங்க. உடச்சிட்டு அந்த பொண்ணோட பாடியை வந்து ரொம்ப வந்து அழுகி போயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பொண்ணோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட பாடியிலேருந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து அதாவது ஸ்பெர்ம் டிஎன்ஏ வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணை வந்து 100 பேர் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 டைம் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் 40 நாள்லன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடூரமான விஷயம் வந்து இந்தியாவில் வந்து யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடூர விஷயத்தையும் செய்கிற ஒரு மிருகங்கள் வந்து நம்ம கூடயும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது தெரியும் போது ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த யாசு கேங்கில் இருக்கிற அந்த 4 பேருக்கு வந்து இந்த பொண்ணை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணி கொண்டதுக்காக மேக்ஸிமம் தண்டனை வந்து எவ்வளோனா 17 வருஷம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது. மினிமம் எவ்வளோனா 2 இயர்ஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது. அந்த பொண்ணை ரேப் பண்ண அந்த 100 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் இது வந்து கொடுத்துருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி வந்து அந்த கேஸில் வந்து ஜெயிலுக்குள்ளே போன அந்த யாசுகா கேங் அந்த பசங்க வந்து ஃபுல்லாக வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்களான்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. 2000 வந்து அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க. ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் போயிட்டு அவங்க திருந்தான்னு கேட்டோம்னா திருந்து கிடையாது. மறுபடியும் வந்து யாசுகாங்களை போய் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு பொண்ணுங்களை கடத்தி ரேப் பண்ணுறதாகட்டும், மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகிறதாகட்டும், இதே வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து கடத்தி ரேப் பண்ணிட்டு இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொடூரமான வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த யாசுகேங்கன்றது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரலாம் அந்த யாசுகேங்கன்றது வந்து இன்னும் வந்து இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க ஜப்பானில் வந்து. ஸோ அதை வந்து யாரும் எதிர்த்து கேட்குறதுக்கு வந்து யாருக்குமே வந்து தைரியம் கிடையாது. ஸோ யாசுகா கேங்க்கு எதிராக ஏதோ ஒரு போலீஸ் வந்து ஆப்போனண்டாக ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் வந்து கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டுறாங்களாமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து எந்த ஒரு போலீஸ் வந்து அவங்களோட பிரச்சனையில், அதாவது யாசு கேங்க தலையிடுற எந்த ஒரு பிரச்சனையில் வந்து தலையிடுறது இல்லையாமா. இதுவரையில் வந்து யாசு கேங்கை வந்து கேங் மெம்பர்ஸை வந்து யாருமே வந்து எதுவும் கேட்கறது இல்லையாமா. இப்போ கூட இந்த மாதிரி விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நினைக்கும் போது வந்து ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஜுங்கோ ஃபருடான்ற பொண்ணை பற்றி நான் வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இனிஷியலாக அந்த பொண்ணு அந்த புலிஸ்ன்ற அந்த பையன் வந்து அந்த பேட் பாய் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போதே இனிஷியலாகவே அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் வந்து சொல்லியிருந்துச்சுன்னா, அதாவது இந்த பையன் வந்து என்ன அப்படி டார்ச்சர் பண்ணுறான், அதை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்காது. அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்காது. அப்போவே அந்த பிரச்சனை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தால்
உங்கள் லைஃப்லேயே வந்து ஏதோ ஒன்று நடக்கலாம். யாராவது ஏதோ ஒரு பசங்க பொண்ணாக இருந்தால் எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும். யாராவது க்ரஷ் அது ஏதோ ஒரு க்ரஷ் இருக்கும். எல்லா பசங்களும் வந்து ப்ரொப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ஒவ்வொரு பசங்க வந்து பேட் பாயாக இருப்பாங்க, வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஹராஸ்மெண்ட்றது வந்து ஒரு பெரிய க்ரைம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. யாராவது அந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயா இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்கிட்டயோ இல்லை உங்கள் ஃபேமிலிகிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களை பர்சனலாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியாமல் அந்த எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து தராதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாத்தையுமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது பர்சனலாக. ஸோ இந்த ஜுங்கோ ஃபருடா அந்த காங்கிரீட் சீல் இருந்த அந்த பிளேஸில் வந்து ஜப்பானீஸ் மக்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பார்க் மாதிரி கட்டி இப்போ வரலும் அந்த பொண்ணோட கதையை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணாக வந்து தன்னோட லைஃப் வந்து எப்படி காத்துக்கணும், அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அவங்க கவர்மெண்ட் வந்து எதுவும் எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அதாவது அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக, ஏழை மக்களுக்கு பாதுகாப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலன்ற தெரிஞ்சுக்கோங்க. அந்த யாசுகா கேங்க் வந்து எது பண்ணாலும் நம்மளை வந்து நம்ம தான் காத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெரியவங்களாம் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்கள் இப்போ வர அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வர பொண்ணுங்களாம் வந்து இப்படி தான் இருக்கணும், அவங்க லைஃப்பை வந்து அவங்க தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த பொண்ணோட ஸ்டோரி வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லி இந்த பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ஸ்டோரியை வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜுங்கோ ஃபருடான்ற அந்த பொண்ணுக்கு நடந்த இந்த கொடூரமான விஷயம் இந்த இந்தியாவில் இந்த உலகத்திலேயே வந்து எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி வந்து படிக்கும் போதே வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஜுங்கோ ஃபருடான்ற பொண்ணை வந்து கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் நான் வந்து வெறும் 10% மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். 100க்கு 10% மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். மீதி 90% வந்து எந்த மாதிரி இருக்கும், அதாவது எந்த லெவலுக்கு அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாங்கன்றதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ வருத்தத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்.